சுதந்திரம் நம்ம எதை சொல்கிறோம்? நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனார் காந்திஜி? நள்ளிரவில் கூட நடுராத்தில் கூட ஒரு பொண்ணு கழுத்து நிறைய நகையை போட்டு ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு தைரியமாக போக முடியும். அதுதான் சுதந்திரம். இன்றைக்கி ஒரு நண்பர் கூடவே ஒரு பாதுகாக்கப்பட்ட ஏரியா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கார் அவங்க வண்டிக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கே இவ்வளோ பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படுது. அந்த இடத்துல அந்த பையன் அவ்வளோ கொடூரமாக தாக்கப்படுறாரு. அதுக்கப்புறமும் போராடி காலையில் படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, விடிய விடிய டார்ச் லைட் அடித்து தேடுதல் வேட்டை அந்த மாதிரி நடத்தி காலையில் தான் அந்த பிள்ளை வந்து அதுவாக உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்து காப்பாற்றுற நிலைமையில தான் இருக்குது நம்ம ஊர். இன்றைக்கி என்சிஆர்பி டேட்டாவில் பார்த்தீங்கன்னா கூட 2022 டேட்டாவே இப்போ தான் வந்திருக்கு. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமை 2918 ரேப்லேருந்து, டவுரி கொடுமையில் இருந்து, மொலஸ்டேஷனில் இருந்து எல்லா கொடுமையிலும் தமிழகம் வந்து கிட்டத்தட்ட டாப் ஆன் த லிஸ்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த 3 வருஷத்துக்கு என்சிஆர்பி டேட்டாவும் இது வரைக்கும் கிடையாது நம்மகிட்ட. ஸ்டேட் போலீஸ் கொடுத்தா தான் அது அப்டேட் ஆகும். 23, 24, 25 எப்போ வரும்னு கூட எனக்கு தெரியல. இந்த லட்சத்தில் தான் இருக்குது தமிழ்நாடு. இது எப்போ மாறும், எப்படி வரும்னு எனக்கு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் வைப்போம். இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட் வரைக்கும் வந்தீங்கன்னா இவங்க ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் தான். இந்த சுட்டு பிடிச்சாங்கல்ல 3 பேரை, அவங்க வந்து தண்டனை கொடுக்கப்படலை. அவங்க அரெஸ்ட் பண்ண போனால் காவலரையே தாக்கியிருக்கானுங்க, வெட்டியிருக்கானுங்க. அப்போ தற்காப்புக்காக சுட்டு பிடிக்க வேண்டிய நிலைமை. யோசிச்சு பாருங்க, இவனை மாதிரி ஒரு அஃபண்டர் வெளியில் இருக்கலாமா? எப்படி அவன் வெளில இருக்கான்? உரிமைக்காக போராடுறவன், அவன் வந்து ஒரு தொழிற்சாலையில் இருக்கிற ஒரு ஊதியத்துக்கு கேட்டு ஒரு போராட்டம் பண்ணுறவனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர் வந்து பணி நிரந்தரம் கேட்டோ, இல்லை வரக்கூடிய ஊதியத்தை குறைக்காதீங்கன்னு கேட்டு போராட்டம் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் படத்தை போய் ரிவ்யூ போடுவீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம அவங்களை எவ்வளோ இரும்பு கரம் கொண்டு அடக்கிறோம், பெண்கள்னு பாராமல், கர்ப்பிணின்னு பாராமல். ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள், இவன் ஹேபிச்சுவல் அஃபண்டர் ஏன் வெளில இருக்கான்? சட்டம் எப்படி உங்களுக்கு மாறி ஒர்க் ஆக தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கிற அக்யூஸ்டுங்க எத்தனை இடத்துல என்ன குற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு நமக்கு தெரியுமா? இது ரிப்போர்ட் ஆச்சு.